மயிலாடுதுறை அருகே நல்லத்துக்குடியில் மேற்கு வங்கத்தில் இருந்து வந்த விவசாய தொழிலாளர்கள் ஹிந்தியில் பாட்டு பாடி நடவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உள்ளூர் தொழிலாளர்களை தாண்டி இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது ஏன் என நமது செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், விவரங்கள். சிவரஞ்சனி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது குறுவை சாகுபடி பணிகள் தொடங்கி விரைவாக நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டுக்கு 38,500 ஹெக்டேரில் விவசாய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறுவை சாகுபடி பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் சுமார் 25% நடவு பணிகளானது தற்போது வரை முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் நல்லத்துக்குடி என்ற கிராமத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களை வரவழைத்து விவசாய பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாவில் இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் சுமார் 12 பேர் இங்கு வரவழைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் கைதேர்ந்த விவசாய தொழிலாளர்களை போன்று நடவு பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இது குறித்து பகுதியை சேர்ந்த கவி என்பவர் நம்முடன் உள்ளார். அவரிடம் கேட்டறியும். ஐயா, இப்போ எதுக்காக இந்த விவசாய தொழிலாளர்கள்? வணக்கங்க, என் பேர் கவி, நலுத்தூர்லேருந்து பேசுகிறேன். விவசாயி. எனக்கு 9-10 ஏக்கர் விவசாயம் நடக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலில் ஆள் பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார். 100 நாள் வேலை நடக்கிறதுனால அந்த டயத்தில் விவசாயம் நடக்க முடியல. விவசாயம் சரியான நேரத்தில் நட முடியல. அதனால் என்னென்னா, காலையில் 6 to 9 மணிக்கு நடுறாங்க. 9 மணிக்கு 100 நாள் வேலைக்கு போயிட்டு திரும்பி 3 மணிக்கு மேலே தான் நடுறாங்க. இங்கே ஆள் பற்றாக்குறை அவங்களுக்கு ஒரே டயத்தில் விரை விட்டு நடுறதுனால நட முடியல. நாற்று வீணாக போகுது. இதனால் போன வருஷமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வட மாநிலத்திலேருந்து கல்கத்தாவிலேருந்து கொண்டாந்து ஒரு 13 பேர் அழைச்சி கொண்டாந்து போன வருஷமே நட்டோம். அது கொஞ்சம் நடவு இதாக இருந்தது, கொஞ்சம் தெளிவுபடுத்திக்க சொன்னால் அவங்க இந்த நடை தெளிவுபடுத்திக்கிட்டு 13 பேர் இந்த வருஷம் வந்திருக்காங்க. போன நடை 20-22 வீதம், நெல் 23 வீதம் ஆயிடுச்சு. இங்கே லோக்கலில் நடவு செலவு என்னன்னு கேட்டிங்கன்னா 8,000 8,500 வருது. 2 போய் வீதம் ஒரு ஏக்கருக்கு விரை விடுற மாதிரி இருக்குது. எலி அந்த கேக்கு அடிச்சிடுது. போக நமக்கு 8,500 செலவு வருதுங்க. அது நாற்று சரியில்லாமல் போயிடுதுங்க எலி அடிக்கிறதுனால. இவங்களுக்கு கை வேற விடுறதுனால இதில் எலி அடிக்கிறதுக்கு வேலை இல்லை. இவங்களுக்கு 4,500 டீ செலவு 4,600 முடிஞ்சிடுதுங்க. இவங்க நடுறது நமக்கு வேலை மிச்சமாகுது. நெல் விரை செலவும் கம்மி. 4,500 4,600 செலவு முடிஞ்சிடுது. பாதி செலவு மிச்சம். நமக்கு டென்ஷன் அளவு கிடையாது. ஒரு 8 ஏக்கர் இருக்குன்னா 2 நாளில் நட்டு கொடுத்துறாங்க. ஒரு நாளைக்கு 4 ஏக்கர் வீதம் நடுறாங்க. இவங்களுக்கு நடவு சொன்னபடி நட்டு கொடுக்குறாங்க. நாற்று சேர்த்து வைங்கன்னா சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க. ஒத்த பட்டம் மட்டும் நட்டு கொடுக்குறாங்க. இதில் எலி ரொம்ப அலும்பு கிடையாதுங்க. நடவு நல்லா இருக்கு. அங்கேருந்து வராங்க, நம்ம அரிசி மட்டும் எடுத்து கொடுக்குறோம். அவங்க செலவு தான். இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிக்கிறாங்க. ஒரு வீடு மாரி எடுத்து கொடுத்தா பம்பு செட்டை தங்கிக்கிறாங்க. நல்ல இடமா இருந்தால் தங்கிக்கிட்டு காலையில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இறங்கிறாங்க. மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இறங்கிறாங்க. போய் நைட்டு தங்கிவிடுவோம். காலைல 6 மணிக்கெலாம் அவங்க வந்துடுறாங்க. இங்கே நமக்கு விவசாயிக்கு எந்த டென்ஷன் அல்ல. நமக்கு பாதி காசு இதில் மிச்சமாகுது. ஆள் பற்றாக்குறை காரணத்தால தான் வெளிமானது ஆளை அழைச்சி கொண்டு வந்து இங்கே விவசாயம் நடக்குது சார். ஐயா, இப்போ விவசாய பணிக்காக நீங்க வெளி மாநிலத்தில் தொழிலாளர் வர வச்சிருக்கீங்க. அப்ப இங்க உள்ள தொழிலாளர்கள் இதை பத்தி என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? அவங்க எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன வருத்தங்கள் இருந்தது. வெளியால வச்சு நடுறாங்களேன்னு இருந்தாலும் சொல்றாங்க. களை எடுக்க வராங்க, கொள்றாங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க. அவங்களுக்கே தெரியுது 100 நாள் வேலைக்கு போயிட்டு அவங்க 10 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது குறிப்பிட்ட நேரில் எல்லாருக்கும் நட முடியல, லேட் ஆகுது. அதனாலதான் அவங்க வெளியால வச்சு நடுறாங்க. நம்மளால போய் நட்டு கொடுக்க முடியல, அவங்க வெளியால வச்சு நடுறாங்க. பாதி பேர் விவசாயத்துல இப்போ வர இங்க லோக்கல் லேபர்ஸ் எல்லாம் என்னப்போ பாதி பேர் செய்யறாங்க, பாதி பேர் வெளி வேலைக்கு போறாங்க. அதனால இங்க ஆள் பற்றாக்குறை இருக்கு. அவங்க ஒன்றும் வருத்தப்படல. சில சின்ன வருத்தங்கள் இருந்து இப்ப அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்கல. ஆள் கிடைக்கல, வச்சு நடுறாங்க அப்படிங்கிற கோணத்துல வந்துட்டாங்க. அவங்க ஆள் பற்றாக்குறை மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களின் தட்டுப்பாடு காரணமாக வெளி மாநிலங்களிலிருந்து விவசாய தொழிலாளர்களை வரவழைத்துள்ளார்கள். இது குறித்து அந்த மாநிலத்திலிருந்து வந்துள்ள தேவா என்பவர் நம்ம கூட உள்ளார். அவர் தமிழ் பேச தெரிந்தவர். அவர்கள் சில வார்த்தைகள் கேட்டுப்போம். ஐயா, நீங்க எங்கேருந்து வரீங்க? கல்கட்டால இருந்து வர வட மாநிலம் கல்கட்டா. இங்க விவசாயம் தொழிலுக்கு வந்திருக்கிறோம். நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இந்த வேலையில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்க இங்க 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். திருச்சி சைடுல 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால பிரச்சனை இல்லை. எல்லாம் நம்மகிட்ட வராலெல்லாம் ஊரெல்லாம் சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அது எப்படி பாத்தீங்கன்னா, ஆந்திரா, கர்நாடகா, யூபி, எம்பி, டெல்லி அந்த சைடெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ், இந்த லோக்கல், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம திருச்சி, குளித்தலை, மாயனூர் அந்த சைடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ மயிலாடுதுறை இந்த ஏரியாவுக்கு இறங்கிருக்கிறோம் 2 வருஷமா 3 வருஷமா. இப்ப எங்கேயுமே உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். விவசாய கூலி தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல இல்லையா? உங்களுக்கு எதிர்ப்பு எல்லாம் யாரும் தெரிவிக்கலாம். हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे